மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போலிச் சான்றிதழ்களை சமர்ப்பித்து தொழில் பெற்றுக் கொண்டுள்ள அரச உத்தியோகஸ்தர்கள். சமரசம் செய்ய சென்றவர் கொலை. மாத்தறையில் சம்பவம். அடையாள அட்டை தொலைந்தவர்கள் மற்றும் புதிதாக பெற காத்திருப்பவர்களுக்கு முக்கிய தகவல். இளங்குமரன் ராமநாதன் இடையே கடுமையான வாய்த்தர்க்கம். வைரலாகும் காணொளி. உணவகம் இடிந்து வீழ்ந்து விபத்து. பாடசாலை மாணவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு. தொடர்வென விரிவான செய்திகள். சமுர்த்தி உத்தியோகஸ்தர்களில் 363 பேர் போலிச் சான்றிதழ்களை சமர்ப்பித்து தொழில் பெற்றுக் கொண்டுள்ளமை தேசிய கணக்காய்வு நாயகத்தின் அறிக்கை மூலம் தெரிய வந்துள்ளது. சமுர்த்தி திணைக்கள உத்தியோகஸ்தர்களின் தனிப்பட்ட கோப்புகளை பரிசீலித்து பார்க்கும் போது இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர்களில் 77 பேர் பணியில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் 20 பேர் இழப்பீடு பெற்றுக்கொள்ளும் இணக்கப்பாட்டின் அடிப்படையில் பதவி விலகியுள்ளனர். ஹம்பாந்தோட்டையில் அவ்வாறான 30 உத்தியோகஸ்தர்களுக்கு 195 மில்லியன் ரூபாவும், மொனராகலை மாவட்டத்தில் அவ்வாறான சமுர்த்தி உத்தியோகஸ்தர்கள் 4 பேருக்கு 4 மில்லியன் ரூபாவும், கொழும்பு மற்றும் மாத்தறை பிரதேசத்தைச் சேர்ந்த 17 பேருக்கு 2023 ஆண்டில் மட்டும் 8.7 மில்லியன் ரூபாவும் சம்பளமாக வழங்கப்பட்டுள்ளது. எனினும் அரசாங்க ஸ்தாபன கோவை விதிமுறைகளின் பிரகாரம் குறித்த உத்தியோகஸ்தர்களிடம் இருந்து அவர்கள் முறைகேடான வகையில் சம்பளம் பெற்றுக்கொண்ட அரசாங்க நிதியை மீளப் பெறுவதற்கான நடவடிக்கைகள் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என்று தேசிய கணக்காய்வாளர் நாயகம் திணைக்களத்தின் அறிக்கையில் தொடர்ந்தும் சுட்டிக்காட்டியுள்ளது. மாத்தறை கம்புருப்பிட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரன்சேகொட பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக கம்புருப்பிட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. கொலை செய்யப்பட்டவர் மாத்தறை ரன்சேகொட பிரதேசத்தைச் சேர்ந்த 65 வயதுடையவர் ஆவார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த வீட்டின் பெண் உரிமையாளர் நபரொருவருடன் நீண்ட காலமாக தகாத உறவில் ஈடுபட்டு வந்துள்ளார். சம்பவத்தன்று வீட்டின் பெண் உரிமையாளருக்கும் தகாத உறவில் ஈடுபட்டிருந்த நபருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதன்போது வீட்டின் பணியாளரும் அயல் வீட்டில் வசிக்கும் பெண் ஒருவரும் இணைந்து தகராறில் ஈடுபட்ட இருவரையும் சமரசம் செய்ய முயன்றுள்ளனர். இதன்போது தகாத உறவில் ஈடுபட்டிருந்த நபர் வீட்டின் பெண் உரிமையாளரையும் பணியாளரையும் அயல் வீட்டில் வசிக்கும் பெண்ணையும் கூரிய ஆயுதத்தால் தாக்கியுள்ளார். தாக்குதலில் பலத்த காயமடைந்த வீட்டின் பணியாளர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் காயமடைந்த வீட்டின் பெண் உரிமையாளரும் அயல் வீட்டில் வசிக்கும் பெண்ணும் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கம்புருப்பிட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய அடையாள அட்டை விண்ணப்பத்துடன் தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறியதால் அதனை பெற முடியாத நிலையில் உள்ளவர்கள் உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதற்கமைய புதிய அடையாள அட்டை பெறப்பட்டால் வயதை நிரூபிக்க பிறப்புச் சான்றிதழ் அவசியம் என ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் MSP சூரிய பெரும தெரிவித்துள்ளார். தொலைந்து போன அடையாள அட்டையை மீண்டும் பெற காத்திருப்பவர்கள் பெயர் மற்றும் தங்கள் முகவரி மாற்றப்பட்டிருந்தால் அதற்கான காரணத்தையும், ஏற்கனவே உள்ள அடையாள அட்டை தொலைந்தமைக்கான சரியான காரணத்தை குறிப்பிட்டு போலீஸ் அறிக்கையுடன் திணைக்களத்திற்கு வர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை புதிய டிஜிட்டல் அடையாள அட்டையை வழங்குவதற்கான செயல்முறை தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பது குறித்து கிராம அலுவலர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்படும் எனவும் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜனின் தந்தையாரான ராமநாதனுடன் காணிப்பிணக்கு தொடர்பில் சில நாட்களுக்கு முன்னர் முரண்பட்டுக் கொள்ளும் காணொளியொன்று சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. இந்த காணொளியில் இளங்குமரன் தெரிவித்துள்ளதாவது: உங்களுடைய அரசியல் பலத்தை இங்கே காட்ட வேண்டாம்.
மக்களுக்காகத்தான் அரசியல் உள்ளது. இப்படித்தான் எல்லா இடங்களிலும் காணிகளை சுவீகரித்துக் கொள்கின்றீர்கள். இங்கு ஊழலும் லஞ்சமும் தான் மலிந்து போயுள்ளது என்று தெரிவித்துள்ளார். இதேவேளை குறித்த காணொளி சமூக ஊடகங்களில் பகிரப்படும் நிலையில் இந்த விடயம் குறித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் நீதிமன்ற வழக்கு விசாரணையில் உள்ள ஆதன உரித்து விடயம் தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் தேவையற்ற அவதூறு பரப்புரைகளை மேற்கொள்வதாக குறிப்பிட்டு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹட்டன் கினிகத்தேன பகுதியில் உணவகம் ஒன்று இடிந்து வீழ்ந்ததில் அங்கு சாப்பிட்டுக் கொண்டிருந்த 6 பாடசாலை மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். இன்று காலை ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்த பாடசாலை மாணவர்கள் கினிகத்தேனை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கினிகத்தேன நகருக்கு ஒரு பயிற்சி வகுப்பில் பங்கேற்க சென்ற மாணவர்கள் உணவு பெறுவதற்காக குறித்த உணவகத்திற்கு சென்றுள்ளனர். மாணவர்கள் அங்கு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அவர்கள் நின்ற தளம் இடிந்து சுமார் 15 அடி கீழே விழுந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த உணவகத்தின் பாதுகாப்பற்ற கட்டுமானமே விபத்திற்கு காரணம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து கினிகத்தேனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.